என்னடா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் மாடல் சம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது மாடல் 2ங்க. மாடல் 2ல் 2 டைப் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைப்பை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளவே நிறைய ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும். உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரே நம்பர் தாங்க ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாடலில் தான் ஃபஸ்ட்டு மாடலும் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரே நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஷின் ரீட் பண்ணிடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் அப் டு போயிட்டே இருக்குது. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 2019 டெட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உள்ளே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க. அந்த நம்பர் ப்ளஸ் சைன் சேர்த்து எழுதிடுங்க. நீங்கள் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். 12 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை வச்சு நீங்கள் சொல்லலாம் எந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 12 வருமா? ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா சைனை பாருங்களேன், சைன் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா எது கிரேட்டர் நம்பரோ அதுதான் ஆன்சர். இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா எது ஸ்மாலர் நம்பரோ அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதே மெத்தடில் தான் நான் அடுத்த சம்மும் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.